அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1ஆம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. திண்ணை தோழர்களை பற்றி. மஸ்ஜித் நபவியை நிர்மாணித்த போது அதன் ஓரத்தில் திண்ணை ஒன்று கட்டப்பட்டது. அதற்கு அரபியில் சஃபா எனப்படும். அந்த இடம் இஸ்லாமிய போதனை, பயிற்சி, இன்னும் பிரச்சாரம் மற்றும் ஹிதாயத்தின் தலைமை பீடமாகும். அங்கு எப்போதும் சஹாபாக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அஸ்ஹாபுல் சுஃபா எனப்படும். அவர்கள் இறை வணக்கத்திலும் இறை தூதருக்கு பணிவிடை செய்வதிலும் குர்ஆனை கற்பதிலும் தமது வாழ்நாளை அர்ப்பணம் செய்தவர்கள். இவர்களுக்கு வீடோ தொழிலோ ஏதும் கிடையாது. அன்னலாருக்கு எப்போதாவது வருகின்ற உணவை இவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். சில வேளைகளில் தாமும் அவருடன் அமர்ந்து சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு கற்பதற்காக ஓர் ஆசிரியரும் நியமிக்கப்பட்டிருந்தார். இவரிடம் குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் நன்கு கற்றனர். இதனால் இவர்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் காரிகளாக திகழ்ந்தார்கள். இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கோ பயிற்சி அளிப்பதற்கோ எங்காவது ஆள் தேவைப்பட்டால் இவர்களிலிருந்தே அனுப்பப்பட்டார்கள். அன்னலாரின் நன்மதிப்பை பெற்றவரும் பெருவாரியான ஹதீஸ்களை அறிவித்தவருமான ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எனும் நபித்தோழர் இங்கு பயின்ற திண்ணை தோழர்களில் அஸ்ஹாபு சுஃபாவிலே ஒருவர் ஆவார்கள். இங்கே நம்மளை உம்ரா போனால் நம்ம அந்த இடத்துல மஸ்ஜித் நபிக்கு போகிறப்ப அதை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய திண்ணை தான். அதில் அந்த பார்க்குற பாக்கியத்தை நம்ம கொடுக்கணும். அந்த சஹாபாக்கள் எப்பயுமே பெருசாக உணவுக்காக எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா உணவு வந்தால் நபிசாசனம் அதை போய் கட்டி தொங்கோட சொல்லிடுவாங்களாம். அந்த சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த திண்ணை தோழர்கள் பிற்காலத்தில் பெரும் நாடுகளுக்கு முக்கியமான இந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய பதவிக்கு அனுப்பப்பட்டாங்க இந்த தொல்லை தோழர்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். அன்னலார் கையின் பரக்கத். ஹுனைன் போரின் போது ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. அதனால் அன்னலாரின் முகத்திலும் தாடியிலும் நெஞ்சிலும் இரத்தம் படிந்திருந்தது. அதை அன்னலார் தமது திருக்கரத்தால் கழுவி சுத்தம் செய்தார்கள். மேலும் அவருக்காக துஆவும் செய்தார்கள். ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி இந்நிகழ்வை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அன்னார் இறந்தபோது குளிப்பாட்டுவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டதும் அன்னலாரின் திருக்கரம் பட்ட இடங்கள் மினுமினுப்பதை கண்டோம். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜு கடமை. மக்களே, உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது, எனவே அதை நிறைவேற்றுங்கள் என அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் சஹீஹ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த மேலே பார்த்தோம் பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திண்ணை தோழர் அவங்க அறிவிச்ச ஹதீஸ் தான் இதுவும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. அதிகமான ஹதீஸுகள் அபூ ஹுரைரா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சுன்னத்தை பற்றி. கவலையுடையவரை கண்டால் ஓதும் துஆ. கவலை தேர்ந்த ஒருவரை கண்டால் இந்த துஆவை ஓதுங்கள். பிறகு அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த சிரமத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் மனதிற்குள்ளாகவே ஓதவும், ஏனெனில் ஏற்கனவே கவலையில் உள்ளவர் மீண்டும் கவலைப்படக்கூடாதல்லவா. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃல்லலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃலீலா. எந்த சிரமத்தில் நீ உள்ளாயோ அதிலிருந்து என்னை காத்து அநேக படைப்புகளில் என்னை சிறப்படைய செய்த இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாங்க. அதாவது இந்த துவா எப்படின்னு கேட்டால், அந்த கஷ்டத்தை இன்னும் அல்லாஹ் நமக்கு தராமல் நம்மளை ஆஃபியத்தா வச்சிருக்கானே, அதுவே அல்லாஹ் எனக்கு நீ செஞ்ச பெரிய உபகாரம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யும் விதமாக ஓதுற துவா. அதான் சொல்கிறாங்க, சத்தமாக ஓதாதீங்க இந்த துவாவை ஒரு நபருக்கு முன்னாடி. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோயாளியை நலம் விசாரித்தல். எவர் ஒரு நோயாளி நலம் விசாரிக்கிறாரோ அல்லது தீனின் ஒரு சகோதரரை சந்திக்கிறாரோ அப்போது ஒரு அழைப்பாளர் வானவர், நீர் உலகில் நன்கு இருப்பீர்,
உமது நற்காரியத்தின் பக்கம் நடைக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீர் தனது இச்செயலால் சுவனத்தின் மேலான இடத்தை அடைந்து விட்டீர் என கூறுவதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. சதி செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்களை தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு, இன்னும் அவர்களின் சதி திட்டம் அழிந்து போகும் என சூரா ஃபாத்திரில் அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக பொருட்கள் சில நாட்களில். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலகம் அல்லாஹ்வை அஞ்சியோருக்கு மேலானது, நீங்கள் எல்லளவும் அங்கு அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என சூரா நிசாவிலே மறுமையுடைய நிரந்தரத்தை அல்லாஹ் பேசுகிறான். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. ஒவ்வொரு நபிக்கும் தடாகம் இருக்கும், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தண்ணீர் தடாகம் இருக்கும், அதில் யாருடைய உம்மத்தினர் அதிக அளவில் தண்ணீர் பருக வருவார்கள் என நபிமார்கள் அனைவரும் பெருமையுடன் இருப்பார்கள். ஆனால் என் உம்மத்தினர் தாம் அதிகம் எண்ணிக்கையில் வருவார்கள் என நம்புகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம். இந்த தண்ணீர் தடாகத்தில் நமக்கும் நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தார்கள் புரிவானாக. நபி வழி மருத்துவம். ஆவாரம்பூவின் நன்மைகள். ஆவாரம்பூ மரணத்தை தள்ளி போடுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு, ஆவார செடி ஓர் அரிய மூலிகையாகவும் ஆவாரை பூ தின்று சாவாரை கண்டதுண்டா என்று சித்தர் பாடல் ஒன்று தமிழில் உண்டு. இதன் இலை சூரணம் மலச்சிக்கலை போக்குகிறது. பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. உங்களில் ஒருவர் விருந்துக்காக அழைக்கப்பட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு சாப்பிடுவதும் சாப்பிடாததும் அவர் விருப்பம் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.